சிஸ்டரோட பேர் என்ன? என் பேர் ஆர்த்தி. ஆர்த்தி. ஆர்த்தி வந்து ஹட்டன் பிரதேசத்தில் இருந்து சில மாதங்கள் மட்டக்களப்பில் வேலை செய்யும்படிக்காக வந்திருந்தா. தம்பியோட பேர் என்ன? கிருத்திஷ் கரண். ரைட். கிருத்திஷுக்கு என்ன? அவனுக்கு யூரின் போகிற வழியில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று. திடீர்னு அம்மா அரிக்குதுன்னு சொல்ல அந்த இடம் அப்படியே வீங்கி வந்துருச்சு. கொஞ்சத்தால் பார்த்தா அது இன்னும் பெருசாகி ரொம்பவே பெருசாக வீங்கி வந்துடுச்சு. அப்போ பயந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக அவங்க அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ணி அடுத்த நாள் காலையில் சொன்னாங்க இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு, கட்டாயம் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி. நான் இல்லை டாக்டர், நான் டிக்கெட் வெட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வைத்திய ஆலோசனைக்கு எதிராக நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவனை திருவியில் ஏற்றக்குள்ளே சொன்னால் அம்மா எனக்கு ஏசப்பா சுகம் கொடுத்துருவாரா அப்படின்னு. நான் சொன்னேன் பயப்படாத தம்பி, உனக்கு ஏசப்பா சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை அனுப்பிவிட்டேன். அதே மாதிரி வந்து இங்கே ப்ரே பண்ணிட்டு போயிட்டு கொஞ்சத்தால் அது நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு தடவை தான் மருந்து கொடுத்தேன். அதுக்கு பிறகு நான் ப்ரே பண்ணிட்டு போயிட்டு அறவே மருந்து கொடுக்கல. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அவனுக்கு. ஆமென். டாக்டர் சொன்னாங்க இவனுக்கு அந்த யூரின் வருகிற வழியை அவர்கள் வெட்டி அதை பெருசாக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த தாய்கிட்ட சொன்ன அதெல்லாம் தேவையில்லை என்ற இதே ஒரு அற்புதத்தை இன்னொரு சபைக்கு வர இன்னொரு குழந்தைக்கு ஆண்டவர் செய்தார். டாக்டர் சொன்னாங்க அவனுக்கும் அந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த தாய் விசுவாசத்தோடு அவனை கொண்டு வந்த போது தாயும் தகப்பனும் அவர்களுக்காக ஜெபித்த அந்த நிமிஷம் கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த தம்பிக்கு ஆப்ரேஷன் செய்யல, இவனுக்கும் ஆப்ரேஷன் செய்யல. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இனி ஒரு நாளும் ஆப்ரேஷன் வராது என்ன? இயேசு நல்லவரா? ஆமா. ஆமா.